கோவக்காயிலேயே எனக்கு டேஸ்டியான புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம அறுத்து எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், 3 பெரிய வெங்காயம், 6 தக்காளி பழம், 1 கட்டி பூண்டு, கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேங்காய் துருவல் எல்லாம் ஆற வச்சு நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். 5 ஸ்பூன் நல்லெண்ணெய். கட் பண்ணி வச்ச கோவக்காயை வதக்கி எடுத்துக்கணும். இந்த கோவக்காய் தனியாக எடுத்துக்கலாங்க. நம்ம புளிக்குழம்புக்கு சீக்ரெட் என்ன தெரியுங்களா? சின்ன வெங்காயம் வடகம். இதை அப்படியே பிச்சு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் 1 கப்பு, அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், அளவான கல் உப்பு, வெல்லம் போட்டுக்கலாம். வதக்கி வச்ச கோவக்காய் போட்டுக்கலாம். சுவையான கோவக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க.